வெல்கம் பேக் டு விவி இன்ஃபோடெக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன் அப்படின்ற பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இண்டஸ்ட்ரி வச்சிருக்கோம். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய லீட்ஸ் வந்து நமக்கு வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. தென் அது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதுல வந்து லாஸ்ட் லீட்லாம் பல்கா ஒரு நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா அதை வந்து ஒரு பர்சன் போட்டு நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற டைம் வந்து கொஞ்சம் லேட் ஆகும், கரெக்டுங்களா? ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த மாதிரி மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணும்போது ஸோ அந்த லாஸ்டான பர்டிகுலர் இதை மட்டும் நம்ம லீடை மட்டும் தனியாக வந்து ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி எப்படின்னா ஒரு 1 வீக் ஒரு ஃபாலோ அப், அதுக்கடுத்து 2 வீக்ஸ் ஒரு ஃபாலோ அப், தேர்ட் வீக் வந்து அதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாகவே அதுக்கு வந்து ஒரு மெயில் வந்து செட்டப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு மெயில் சென்ட் பண்ணும்போது கஸ்டமர் வந்து சரி ரெகுலராக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி லீட்ஸ் வந்து கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஓகேங்களா? தென் அது மாதிரி லீடு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஸ்பெஷல் ஆஃபர் போடுறோம் அப்படின்னாலும் நம்மளோட கான்டாக்ட்ல உள்ளவங்களுக்கு டைரக்டா நம்ம வந்து எல்லாருக்குமே மெயில் சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் நம்மளால பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன் எப்படி பண்ணலாம் ஓடல அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த ஆப் வந்து நம்ம ஓடல. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நியூ அப்படின்றத கிளிக் பண்றேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் டு ஸ்கிராச்னா நம்ம புதுசாக கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த டேக் கான்டாக்ட்ல டேக் வச்சு நம்ம வந்து மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன் பண்ண முடியும். அடுத்து வந்து கமர்ஷியல் ப்ரொபோசல், தென் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங். ஸோ இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் ஃப்ளோ செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் டபுள் ஆப்ஷன்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிஆர்எம்ல ஷெட்யூல் கால்ஸு, அதுக்கப்புறம் ஹாட் லீடுக்கான ஃபாலோ அப்ஸு. ஸோ இதெல்லாம் நம்மளால பண்ண முடியும். தென் இ காமர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆனிவர்சரி டிஸ்கவுண்ட்டு, அப்புறம் பர்ச்சேஸ் ஃபாலோ அப், அப்புறம் ரெகுலர் ரிப்பீட்டட் கஸ்டமருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் நம்ம வந்து கேம்பெயின் வந்து ஐ மீன் கண்டினியூ ஃபாலோ அப் வந்து ஆட்டோமேஷன் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ வந்து என்ன பண்றேன்னா கிரியேட் கேம்பெயின் புதுசாக கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் என்ன போடுறேன்னா லீட் ஃபாலோ அப் காண்டி யூஸ் பண்றேன். ஓகேங்களா? ஸோ நான் வந்து லீட் ஃபாலோ அப் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து டார்கெட் ஃபார் லீடு. என்ன நான் வந்து இப்போ லீடுக்காக பண்றதுனால லீடு. இன்கேஸ் நீங்க கான்டாக்ட் இல்லை வேற ஏதாவது பண்ணணும், வேற ஏதாவது மாடியூலுக்கு செட் பண்ணணும்னாலும் நம்மளால பண்ணிக்க முடியும். இங்கே சர்ச் மோர் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா மாடியூலுக்கான மாடல்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து லீடுக்கானது கொடுக்குறேன். தென் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே வந்து ஃபில்டர் கண்ட்ரோல் எழுதுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரூல் வந்து நியூ ரூல் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ இதில் வந்து லாஸ்ட். ஸோ ஓனர் லாஸ்ட் கொடுத்துட்டு இட்ஸ் செட் டு லாஸ்ட் அப்படின்ட்டு கொடுத்துறேன். தென் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ். ஸோ அது வந்து ஆக்டிவிட்டி இஸ் நாட் இஸ் செட். ஸோ ஆக்டிவிட்டி இஸ் நாட் செட் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் லீட்ல வந்து லாஸ்ட் ஆனது லீடு, தென் ஆக்டிவிட்டி வந்து இஸ் நாட் செட், ஆக்டிவ் வந்து இல்லாதது அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து அதில் ஜீரோ ரெக்கார்ட் தான் இருக்கு. இன்கேஸ் லாஸ்ட் ஆச்சு அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு ஆக்டிவிட்டி ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நியூ ஆக்டிவிட்டி நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஆட் அ நியூ ஆக்டிவிட்டி கொடுக்குறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபாலோ அப் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இதுல வந்து ஆக்டிவிட்டி என்ன பண்ணணும்னா எனக்கு வந்து மெயில் போகணும் அப்படின்னா, இல்ல சர்வர் ஆக்ஷன் கொடுக்கணும், இல்லைன்னா வாட்ஸ்அப் மெசேஜ் போகணும் அப்படின்னாலும் நம்மளால பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து மெயில் டெம்ப்ளேட்டை நம்ம வந்து புதுசாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெம்ப்ளேட் நமக்கு வந்து ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து ஸ்பெஷல் ஆஃபர்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா டெம்ப்ளேட் வந்து நம்மளே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா சப்ஜெக்ட்ல சும்மா டெஸ்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ மெயில் படி வந்து பார்த்தீங்கன்னா பிளைன் டெக்ஸ்டாகவே கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இதில் கண்டென்ட் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் மெயில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்படி போகணும் அப்படின்ற மாதிரி நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டென்ட் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் மெயிலுக்கு வந்து எனக்கு இதுதான் போகணும் அப்படின்ற மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? பெஸ்ட் ரிகார்ட்ஸ் டு சேல்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து பிளைன் டெக்ஸ்டாகவே கொடுத்துக்கிறேன். ஸோ டியர் சார் சொல்லிட்டு நம்ம வந்து எப்பயும் போல நம்ம லாஸ்ட் டைம் வீடியோவில் வந்து கொடுத்துருந்தோம் இல்லையா? ஸோ அதை யூஸ் பண்ணி நம்மளோட கான்டாக்ட் நேம் கூட நம்ம இதில் கொண்டு வந்துக்கலாம். நான் இப்போதைக்கு இங்கே டியர் சார் அப்படின்ற மட்டும் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இதில் சேல்ஸ் டீம் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா?
ஸோ இதை நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபாலோ அப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபாலோ அப்புக்கு நான் வந்து ஆக்டிவிட்டி ஷெட்யூல் பண்ணிட்டேன். இப்போ வந்து டெம்ப்ளேட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. தென் ட்ரிகர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட் லீட் ஆன உடனே நம்ம வந்து ட்ரிகர் பண்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு தனியாக நீங்க வந்து ஆல்ரெடி நம்ம வந்து மெயின் ஃபில்டர் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. அதுதான் இங்கே எடுத்துட்டு வரோம். இன்கேஸ் இதுக்கு நீங்க ஃபுல் ஏதாவது ஃபில்டர் வந்து அடிஷனலாக ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் நீங்க வந்து ஃபில்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்டிவிட்டி நம்ம வந்து கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட் சைல்டு ஆக்டிவிட்டிஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு அப்புறம் அடுத்ததுக்கான ஒரு ஆக்டிவிட்டி வந்து நான் ஷெட்யூல் பண்றேன். ஸோ அடுத்த செகண்ட் ஆக்டிவிட்டி. ஸோ செகண்ட் ஃபாலோ அப் மெயிலு. ஸோ மெயில் டெம்ப்ளேட் வந்து அது தனியாக நான் இன்னொன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நியூ வந்து ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து டெஸ்ட் 2 அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு இதில் வந்து மெயில் வந்து பிளைன் அதே டெக்ஸ்ட் பிளைன் டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ செகண்ட் ஃபாலோஅப்புக்கு எனக்கு இந்த ஃபார்மேட் வேணும் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இதில் செகண்ட் ஃபாலோஅப்பில் நான் மறுபடியும் உள்ள போய்க்கிறேன். தென் இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆஃப்டர் 3 டேஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு மெயில் சென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் கொடுக்குறேன். ஸோ ஆக்டிவிட்டி வந்து ஃபர்ஸ்ட் ஃபாலோஅப், அதாவது ஃபர்ஸ்ட் ஃபாலோஅப் ட்ரிகர் ஆனதுக்கு அப்புறம் 3 டேஸ். ஓகேங்களா? அதை வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆக்டிவிட்டிஸ் தான் நான் வந்து இன்னொரு தேர்ட் ஃபாலோஅப் வந்து கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஃபைனல் ஃபாலோஅப். இதுக்கப்புறம் அவங்க கிளைண்ட் வந்து ஐ மீன் கஸ்டமர்ஸ் வந்து ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னா அது வந்து நம்ம டோட்டலாகவே அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து டெஸ்ட் 3 அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்குமே நான் பிளைன் டெக்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த தேர்ட் ஃபாலோஅப்புக்கு நான் வந்து ஃபைனல் டெம்ப்ளேட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபைனலாக ஒரு டெம்ப்ளேட் வந்து கிரியேட் பண்ணி நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? தென் இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புரியும். இதில் வந்து நான் வந்து இதுக்கு மட்டும் நான் வந்து டைம் செட் பண்ணணும். ஸோ உள்ளே போயிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நமக்கு வந்து ஆஃப்டர் 1 வீக் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து செகண்ட் ஃபாலோ முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 1 வீக் அப்புறம் இந்த இந்த இது வந்து ஜென்ரேட் ஆகணும், மெயில் வந்து அவங்களுக்கு சென்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி செட் பண்றேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் லீட் ஃபாலோஅப் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபாலோஅப் அண்ட் செகண்ட் ஃபாலோஅப் அண்ட் தேர்ட் ஃபாலோஅப் இது மாதிரி நீங்க வந்து மல்டிபிள் ஃபாலோஅப் வந்து செட் பண்ண முடியும். ஓகேங்களா? இதை வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கேம்பெயின் வந்து ரெடி ஆச்சு. இது மாதிரி நீங்க மல்டிபிள் கேம்பெயின்ஸ் வந்து ரெடி பண்ணிக்க முடியும். தென் இதுக்கப்புறம் இதை ரன்னிங் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஆக்டிவிட்டி ஆகிடும். ஸோ அதே மாதிரி இங்கே உள்ள போனீங்க அப்படின்னா இதுல வந்து ஸ்டார்ட்னு இருக்கும். ஸோ இதை கொடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஐ மீன் அது வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கான ட்ரிகர் பொசிஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா? அது எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா இங்கே வந்து நம்ம சிஆர்எம்க்கு லீடுக்காண்டி கொடுத்துருக்கோம். ஸோ நான் இங்கே லீட் ஃபாலோஅப்குள்ள போய்க்கிறேன். ஸோ இங்கே வந்து ஒன்ஸ் நான் வந்து இந்த லீடை வந்து இன்கேஸ் நான் லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த மெயில் கான்ஃபிகரேஷன் ஐ மீன் மெயில் நம்ம செட் பண்ணோம் இல்லையா, ஸோ அது மூலியமா நமக்கு வந்து ட்ரிகர் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லீடு வந்து நமக்கு வந்து வெளியில தெரியாது. ஸோ இதை எடுக்கணும் அப்படின்னா நம்ம ஃபில்டர்ல லாஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ இங்கே போய் நிற்கும். ஸோ இந்த மாதிரி இது மாதிரி நமக்கு வந்து பல்க் லீட்ஸ் இருக்கும்போது லாஸ்ட் ஆகி நிற்கும் போது அதை வந்து இந்த மாதிரி மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா சிம்பிளா அது ஒரு பக்கம் உங்களுக்கு வந்து லாஸ்ட் ஆன் லீடை ஃபாலோ அப்ல வந்துட்டே இருக்கும். ஸோ நீங்க வந்து ரெகுலர் ஒர்க்கிங்கை வந்து ஈஸியா வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.